வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 36,240 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் 36,520 வரைக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்திச்சுட்டு இருந்தது. இறுதியாக இந்த 36,060 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காம மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை மேலே இதை ஒரு சப்போர்ட்டாக மாற்றி 36,115 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங்கை விட கம்மி, முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கொஞ்சம் கம்மியாக க்ளோஸ் ஆனது. செல்லிங்க்கு சாதகமான விஷயமாகவே அமையுது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட 120லேருந்து 160க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் சில்வர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே சில்வர் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குறப்ப இந்த 36,060 அப்படின்ற இடத்துல கடந்த 2 நாட்களாக நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சிட்ருக்கு. அதோடைய ஸ்ட்ரென்த்து செல்லிங்கில் கொஞ்சம் வீக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு கீழே செல் பண்ண விரும்புகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுக்காக மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரப்போ அந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால ப்ராஃபிட் புக்கிங், லாபத்தை புக் பண்ணுறப்ப கொஞ்சம் சடன் மேலே ஏறி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். அதுலேருந்து மறுபடியும் ட்ராப் ஆகும். அதனால் தேவையில்லாமல் உங்கள் ஸ்டாப் லாஸை அதிகரிச்சுக்க வேண்டாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் 36,520 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோனை அடுத்தடுத்த டார்கெட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.